இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஏசாயா 41:10. ஆமென். யாக்கோபு எங்கு போகிறது என்று தெரியாமல் ஓடின பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்கு, கர்த்தர் வாக்கு கொடுத்தார் என்றால் அதை நிறைவேற்றி முடிப்பார். அவர் யாக்கோபின் வாழ்க்கையை இந்த ஆசீர்வாதத்தை நிறைவேற்றி முடித்தது மாத்திரமல்லாமல் அவனை ஒரு தேசமாக பெருக செய்து கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதித்தார். ஆம், யாக்கோபு தேவனை நம்புகின்ற ஒரு மகனாய் அவரை சார்ந்து இருந்த பொழுது அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றப்பட்டது. ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் கூட பழைய காரியங்களை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படி இல்லாதபடி, அதற்காக பயந்து திகையாதபடி, உங்களுடைய எந்த காரியங்களாக இருந்தாலும் அது உங்களுடைய பிள்ளைகளுடைய வேலையின் காரியங்கள், திருமண காரியங்கள், அல்லது உங்களுடைய வாழ்க்கையின் மேம்பாடுகள் எதுவாக இருந்தாலும் சுகத்தை விரும்புகின்ற தேவன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லுகின்ற தேவன் இன்று உங்களை பார்த்து பேசுகின்ற வார்த்தை, திகையாதே, டோன்ட் வரி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, திகையாதேன்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறாரு, நான் உன் தேவன். உங்களுடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன். அவர் சொல்லுகின்றார், நான் உன்னை பலப்படுத்தி, சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். He will give you all the things that are needed in your life. உங்களுக்கு என்னென்ன காரியங்களில் தேவைகள் இருக்கின்றதோ அவை எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்ற வல்லமை உள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார். அதை விசுவாசிப்போம். சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்று கிருபை தருவாராக. இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். Amen. God bless you.